நாம் சில நேரங்களில் பேசும் பொழுது, பல மனிதரிடத்தில் எச்சரிக்கையாக பேசும் பொழுது நாம் சொல்வதுண்டு, இங்கே பாருங்க, நீங்கள் இதை செஞ்சு முடிக்கலைன்னா இதோட முடிவு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போய் முடிய போகிறது, அதுக்கவே நீங்கள் கொஞ்சம் இதை கவனமாக பார்த்துங்க, இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தலைன்னு வைங்களேன், இதோட முடிவு இப்படி தான் போய் முடிய போகும், அது ரொம்ப நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க என்று சொல்லி நாம் பல மனிதரிடத்திலே பல நேரங்களில் நாம் பேசுவது உண்டு அல்லவா? இதை போலத்தான் ஆண்டவர் இங்கே யாத்ராகும் 4:23 அவர் சொல்லுகிறார், நீ இப்படி போய் பார்வோனிடத்திலே சொல், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாகில் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கடைசி வாதையை, தலைப்பிள்ளை சங்காரத்தை அவர் முன்பே எச்சரிக்கையாக கொடுத்து விட்டார். அவர் ஏதோ அந்த நேரத்தில் கோபத்தில் செய்ததை போல அல்ல, தன்னுடைய ஜனங்களை மீட்கப் போவதற்காக செய்வதற்காக அல்ல, அதை முன்பே அவர் எச்சரிக்கையாக சொல்லிதான் அந்த காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே முன்பே அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். நீ இப்படி செய்தால் உன்னுடைய குடும்பத்தில் தோல்வி வரும், நீ இப்படி செய்தால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போவாய், நீ இந்த காரியத்தை செய்தால், இந்த மனிதர்களோடு கூட சேர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும் என்று சொல்லி எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். முன்பே சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ திடீரென்று நடந்து விடுகிறது அல்ல, முன்பே சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் அதை கேட்காமல் போய் விடுகிறோம். அவர் முன்பே சொல்வதை நாம் மனதில் எடுத்து அதை நிதானித்து எச்சரிக்கையாய் வாழ்வோம். ஆமென்.